வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. கண் திருஷ்டி வந்த பிறகு என்னெல்லாம் செய்யணும்னு இதுவரை நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்குறோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்லாம் கூட சிலது இருக்கும். நீங்கள் வீடியோவில் ஏர்லியர் வீடியோவில் போய் பாருங்கள். ஆனால் கண் திருஷ்டி வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யணும்? நம்ம தாங்க கண் திருஷ்டி அட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம நார்மலாக ஒரு புது ட்ரெஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு புது ட்ரெஸ் வாங்குகிறோம். நானே போய் கடைக்கு போகிறேன். நானே கடையில் போய்ட்டு 4-5 நாள், 2 நாள், ஒரு நாள் எவ்வளோ, 2 மணி நேரம், 1 மணி நேரம் எப்படியோ செலக்ட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் போட்டு பாருறேன். கண்ணா அப்படின்னு இப்படி ஷோ பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, நான் அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா தோணும்? வீட்டில் இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? அது குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம நின்றுட்டுருப்போம், அப்படியே ஆடிட்டு நின்றுட்டுருப்போம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு அப்போயே ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது நான் போட்டிருக்கிறது புது ட்ரெஸ்ஸு, எனக்கு நல்லா இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ எனக்கு எல்லாம் பாராட்டுங்கன்னு நம்மளே நமக்கு தெரியாமல் அட்ராக்ட் பண்ணுறோம் மற்றவங்களுடைய எண்ண அலைகளை. சரி, அப்புறம் அங்கேருந்து வெளியில் வரோம். ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், இல்லை பேங்க்குக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலைக்கு போகிறீங்க. சரிங்களா? இங்கேயோ வெளில போகிறீங்க. போகும்போது அப்படியே போயிட்டுருக்கீங்க. போகும்போது நான் இன்றைக்கி புது ட்ரெஸ் நம்ம மனசுக்குள்ளே நான் இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எண்ண அலைகளை வெளியில் அனுப்பி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். யாரும் ஒன்றும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது புது ட்ரெஸ் போட்டு வந்துருக்குறோம், இனி யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க நம்மளை. ஒருவேளை இது நல்லா இல்லையோ, ஒருவேளை யாருக்கும் பிடிக்கலையோ, ஒருவேளை நம்ம தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ, இப்படியெல்லாம் சில சமயங்கள் நமக்கு தோணும். சரிங்களா? அப்போ என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் வாங்கினேன், நான் போட்டிருக்கேன், சிம்பிள். இல்லை யாராவது வாங்கி கொடுத்தாங்க, நான் கிஃப்டாக கொடுத்தா நான் போட்டிருக்கேன், சிம்பிள், இவ்வளோ தான். இப்போ மற்றவங்ககிட்ட நம்மளே என்ன பண்ணுறோம்? நமக்கு தெரியாமையே மற்றவங்களோட வார்த்தைகளையோ மற்றவங்களோட எண்ணாலைகளோ நம்ம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல இதை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் யார் வாங்கினது ட்ரெஸ்? இப்போ நான் இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கேங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்ல, என்ன கலருங்க இது, இதெல்லாம் போய் கலர்னு போய் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் வராங்க, இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, கலர் சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குங்கன்றாங்க. இப்போ இவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த சட்டை எனக்கு வேணான்னு சொல்கிறதா, இல்லை இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சட்டையை தினமும் போட்டுக்கிறதா? என்ன செய்கிறது நான்? இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிடும். பாவம் பாஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நமக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, அவ்வளோதான். அப்போ நமக்கு தெரியாமலே எதிர்பார்க்குறோம் பாருங்கள். அது இங்கே ஸ்டாப் ஆகும்போது கண் திருஷ்டி, அதாவது மற்றவங்களோட எண்ணாலைகள் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? நம்மளே பெண்களே உங்களுக்காக முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது புது நகை ஒன்று வாங்கியிருப்பாங்க, ஒரே 1 கிராமில் ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி ஒன்று வாங்கியிருப்பாங்க. அதையே ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஷோகேஸ்னால் எல்லோரும் கூப்பிட்டே நான் வாங்கியிருக்கேன் பற்றி, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு பார்த்தேன், நான் வைரத்தில் அது வாங்கியிருக்கேன், கோல்டில் இது வாங்கியிருக்கேன், வெளியில் இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிக்க மற்றவங்களோட எண்ண அலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மக்கிட்ட வார்த்தையில் சொல்லுவாங்க, சூப்பர் பா, செமப்பா, ஐயோ சூப்பர் பாடின்னு நம்ம வார்த்தையில் சொல்லுவாங்க. அவங்களோட உள் மனசு, அவங்க எண்ண அலைகள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவங்க எண்ண அலைகள் எப்படிப்பட்ட எண்ண அலைகளாக இருக்குன்னு தெரியாது. அப்போ காட்டக்கூடாதுன்னு கேட்டால், எதுக்கு காட்டுறீங்க? நீங்கள் நகை வாங்கினீங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. நிறைய பேர் எப்படி தெரியுங்களா? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? நான் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறேன், நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் எதை வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட காட்டுறவங்களாம் இருக்காங்க. நான் கடைக்கு போய்ட்டு வந்தேன், 2 ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன்பாங்க. எதுக்கு இதெல்லாம்? அதனால் நம்ம நினைப்போம், நம்ம மற்றவங்க வாங்கினா ஓகே, அவங்க நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆளாக நம்ம இருக்கலாம். ஆனால் இதே மாதிரி எண்ண அலைகள் தான், இதே மாதிரி எண்ணங்களோட தான் மற்றவங்க இருப்பாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் நம்ம என்ன பொருள் வாங்கினா, முக்கியமாக கோல்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வாங்கினா கூட நீங்கள் யாருக்கும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமாக, ஆண்களே உங்களுக்காக ஸ்பெஷலாக, எல்லாருக்கும் தான் இதில் ஸ்பெஷலாக, ஏன்னா புது ஃபோன் வாங்கியிருக்கேன் பற்றியா, புது மொபைல் வாங்கியிருக்கேன் பற்றியா? எதுக்கு? நீங்கள் ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அவுட் கோயிங் பேச போகிறீங்க, இன்கமிங் பேச போகிறீங்க, அவுட் கோயிங் பண்ண போகிறீங்க, மெசேஜ் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். எதுக்கு இந்த மாதிரி ஷோகேஸ்? அதாவது சிம்பிள் தாங்க.
டோட்டலாக மொத்தமாக சொல்ல போகணுன்னா நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் நம்மக்கிட்டே இருக்கட்டும். இப்போ கோல்டு வாங்கினவங்க காட்டில் என்ன தெரியுமா ஆகும், சம்டைம்ஸ் அந்த மற்றவங்களோட கண்ணு பட்டு அந்த கோல்டு வந்து மற்றவங்க சம்டைம்ஸ் விற்கிற நிலையோ ஆர் அடகு வைக்கிற நிலையோ இல்லை அது யூஸ் பண்ண முடியாத நிலையோ நமக்கு உருவாகும். ஃபோன் சில சமயம் என்ன தெரியுமா ஆகும், மற்றவங்க கண்ணு பட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்போ தான் புது ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிரும், கவர் ஏதோ ஒன்று உடஞ்சிரும். எதுக்கு இதெல்லாம்? அப்போ மற்றவங்க கண்ணு ஈர்க்கணும், நம்மளே நமக்கு தெரியாமல் ஈர்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் முக்கியமாங்க, கிச்சனில் போய் காட்டக்கூடாது. இது எங்கள் வீட்டு கிச்சன், நான் சமைச்சிட்ருக்கேன், வாங்க எங்கள் கூட சேர்ந்து. ஏன் தெரியுங்களா, அந்த காலத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் அரிசியெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் இதை மட்டும் மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க. முக்கியமாக தேவையான பொருட்கள்லாம் வருஷத்துக்கு வாங்கி வச்சுருவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நார்மலாக வாங்குறதில்ல, சிலர் அப்படி வாங்கி வைக்கிறாங்க இப்பயும் கூட. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனில் இருக்கக்கூடிய அனைத்து பாத்திரங்களும், அதாவது பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸ்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் போது மற்றவங்களோட என்னடா அது நம்ம வீட்டில் காலியாக இருக்குது, இது காலியாக இருக்குது, ஆனால் இவங்க வீட்டில் மட்டும் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அவங்க கண் வைக்கல. ஆக்சுவலாக அவங்க தான் வீட்டையும் இந்த வீட்டையும் நம்ம வீட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே கண் வைக்கல. அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அலைகள் இருக்குது பாருங்கள், அதுவே நம்மளை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்ரும். எதுக்கு நம்ம சரி சமைக்கிறோம், வாங்க சாப்பிடுங்க, ஓகே சாப்பிட சொல்லுங்கள், டைனிங் டேபிளில் உட்காந்து இல்லை கீழே உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், அதெல்லாம் ஓகே. கிச்சன் உள்ளே காமிக்கக்கூடாது. அதில் தான் நம்ம என்ன நினைப்போம், நான் இப்போ லாஃப்ட்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த கபோர்டெலாம் போட்டு பூட்டி தானே வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். அதுவும் வேண்டாம், சரிங்களா? அப்போ கிச்சன் யாருக்கும் காட்டக்கூடாது. அடுத்த பெட்ரூமில் வந்து நான் பாரு எவ்வளோ பெட்ரூம் சூப்பராக வச்சுருக்கேன் பாரு, எவ்வளோ அழகான பெட்டு வச்சுருக்கேன் பாரு, நீட்டாக இருக்குது பாரு. அந்த மாதிரி எதுக்கு நம்ம பெட்ரூம், நம்ம போய் தூங்க போகிறோம். வராங்களா, இப்போ சொந்தக்காரங்க வராங்க, தங்குறாங்க, 2 நாள் தங்குறாங்கன்னா அவங்க வீடு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எங்கே இருப்பாங்க, நம்ம ஹால்குள்ளே இருப்பாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்கோம், சேரில் உட்காந்துருக்கோம், சாப்பிட சொல்ல டைனிங் டேபிளில் உட்காந்துரும். இது போதும் பேசிக்காக. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பூஜை அறை யாருக்கும் காமிக்கக்கூடாது. ஏன் பூஜை அறை காமிக்கக்கூடாதுன்னா, நம்ம வந்து ஒரு பூஜை அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வீட்லேயும் இதோட சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, அழகாக சூப்பராக இருக்கும். ஆனால் இருந்தாலும் எல்லாரோட மனசுலையும் நம்ம வீட்டில் இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ, சூப்பராக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பார்க்கும்போது அதுவும் கண் திருஷ்டி தான். அவங்க வந்து வேணுனே கண் வைக்கணும்லாம் வைக்கல, அந்த வைத்தறிச்சல்லாம் வைக்கல, நம்ம வீட்டோடைய சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சின்ன எண்ணங்கள் தாங்க. சின்ன எண்ணாலைகள் கூட பாதிக்கக்கூடியதாக மாறும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே காட்டாதீங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் அது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. இது எங்கள் பெரியப்பா, இது எங்கள் தாத்தா, இது எங்கள் சித்தி, இது எங்கள் பாட்டி, இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா அப்படின்னு, இது எங்கள் பெரிய அண்ணன், இது எங்கள் சித்தப்பா பையன் சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஏன்னா புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜு, இது புதுசாக வாங்கின மொபைலு, இது புதுசாக வாங்கின ஃபோட்டோ, இது புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கும் போதே புதுசாக வாங்கின ஃபேன், ஏசி பற்றி புதுசாக வாங்கியிருக்கேன்னு பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ உறவுகள் இருந்தாங்க, உறவுகள் நல்லா பலமாக இருந்தாங்க. இப்போ பொருட்கள் தான் நம்ம வந்து பலம் நம்ம நினச்சிக்கிட்டு புதுசாக அவங்க பொருட்களை காமிக்கிறோம். புதுசாக அவங்க பொருட்களை காமிக்கிறதுனால நமக்கு தான் திரும்ப வந்து பேக் ஃபயர் ஆகுது. அதனால் நம்ம மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்ககிட்ட நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. இதை செஞ்சாலே உங்கள் எண்ண அலைகள் பத்திரமாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ நம்ம மேலே கண் திருஷ்டி படாது, மற்றவங்களோட ஏக்கம் வந்து பொறாமை இதெல்லாம் நம்ம மேலே படாது, நம்ம தான் பாதுகாப்பாக இருப்போம். இதை செய்ய 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 நமது வாழ்க்கை சீக்கிரமாக உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது மற்றவங்களோட எண்ண அலைகள் நம்ம வாழ்க்கையை தடுக்குது பாருங்கள், அது இப்போ தடுக்கலை. அப்போ நான் சீக்கிரம் முன்னேறிடுவோம் வாழ்க்கையில். நம்ம தான் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அப்போ நம்ம எண்ண அலைகளை மற்றவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காமல் இருக்கும்போது, அதுக்கு ஸ்பௌஸ் கிட்ட எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடாதுன்னு அது உங்களுடைய தன்மை. ஸ்பௌஸ்குள்ளே இருக்கிறது, குழந்தைங்கிட்ட அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்குறது அதெல்லாம் வேறு. மற்றவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்ம யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கலை, நம்ம ஏமாற மாட்டோம். ஃபஸ்ட்டு ஏமாற மாட்டோம்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருக்கோம், அவங்க யாரும் நம்மளுக்கு சொல்லலையே, என்னடா நம்மளை போட்டு இப்படி படுத்திட்டு இருக்கிறனால யாருமே சொல்ல மாட்டேன், ஒரு ஏமாற்றம் வரும்போது அந்த மனநிலையும் வராது. அப்போ எதிர்பார்க்காமல் இருக்கும்போது யார் வாழ்க்கை சிறப்பாக மாறும்? நம்ம வாழ்க்கை தான் சிறப்பாக மாறும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்காகவே நீங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம செய்வோம், நமக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம், நம்மளால் முடிஞ்ச செய்வோம். மற்றவங்க இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு காமிச்சா கூட அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள் கொடுப்போம். இப்போ நகை வாங்கியிருக்கேன், சூப்பர்ப்பா, நகை அழகாக இருக்குது, உண்மையாகவே உள் மனசுலேருந்து ஆழ் மனசுலேருந்து சூப்பராக இருக்குப்பான்னு மனசார சந்தோஷமாக வாழ்த்துங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்குன்னு வாழ்த்துங்க. நீங்கள் எதையும் அதிகமாக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க காமிச்சாங்கன்னா அவங்க வாழ்த்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். வாழ்க வளமுடன்.